ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டில் பண கஷ்டம் நீங்கி பணவரவு அதிகரிக்க நிலைவாசல்ல இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. நாம் நன்றாக வளர்ந்து வருகிறோம். நமது வீட்டில் சில நாட்களாக பல விஷயங்கள் நல்லதாக நடந்து வருகிறது. சமுதாயத்தில் சற்று உயர்ந்த இடத்திற்கு வருகிறோம் என்ற நேரத்தில் திடீரென நம் வீட்டில் பல பிரச்சனைகள் வரத் தொடங்கும். திடீர் வறுமையை சந்திக்கலாம். திடீரென்று பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இதற்கெல்லாம் காரணம் கண் திருஷ்டியாக தாங்க இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறிது உயரும் போது கூட உங்களுடன் இருப்பவர்களால் அல்லது உங்கள் எதிரிகள் உங்களின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும் போது அல்லது அவர்களின் எதிர்மறையான எண்ணங்களால் உங்களின் மீது உங்கள் வீட்டின் மீது எதிர்மறை ஆற்றலாக சூழ்ந்து கொள்ளுங்க. இப்படி நம் வாழ்க்கையில நம்மை கண்டு பொறாமையுடன் பார்ப்பவர்களின் கண் திருஷ்டியை நம்மளை ஒரு பாடாக படுத்தி எடுத்து விடுங்க. இது போன்ற கண் திருஷ்டி பிரச்சனைகளிலிருந்து மீள வேண்டும் என விரும்புபவர்களுக்காக தான் நம் முன்னோர்கள் மாதந்தோறும் அமாவாசை தினங்கள்ல பூசணிக்காய், எலுமிச்சைக்காய் போன்றவற்றை பயன்படுத்தி திருஷ்டி கழித்து வந்தனர். இப்படி இது போன்ற கண் திருஷ்டியை கழிக்க முடியாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். இப்படி கண் திருஷ்டியை கழிப்பதற்கு சிவப்பு அல்லது கருப்பு நிற துணியை நீங்கள் பயன்படுத்தும் கைக்குட்டையின் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து வைத்திருக்கும் துணியை விரித்து வைத்து அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் வீட்டை சுற்றியும் 3 முறை வலதுபுறமாகவும் 3 முறை இடதுபுறமாக சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உப்பை அந்த துணியில் போட்டு அதனுடன் சிறிதளவு கடுகு அல்லது வெண்கடுகு போட்டு அந்த துணியை நன்கு முடிஞ்சுக்கோங்க. இப்படி நாம் தயார் செய்த முடிச்ச உங்கள் வீட்டின் நிலவாசல் இருக்கும் மரத்தில் ஆணி அடித்து அதில் மாட்டி விட்டுங்க. மாதம் ஒரு முறை இப்படி பழைய முடிச்சை எடுத்து விட்டு புதிய முடிச்சை போட்டுக்கோங்க. பழைய முடிச்சிலிருந்து நீங்கள் எடுத்த உப்பை சிறிது தண்ணீரில் கரைத்து மனிதனின் காலடி படாத இடங்களில் ஊற்றினுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை தினத்தில் தாராளமாக செய்யலாங்க. ஆனால் மற்ற நாட்களை விட அமாவாசை நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பானதாக இருக்குங்க. இதை நீங்கள் மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் நிலைவாசலில் கட்டிவிடலாங்க. இப்படி செய்யும்போது உங்களையும் உங்கள் வீட்டையும் எவ்விதமான கண் திருஷ்டியும் நெருங்கி விடாதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நான் சொன்ன அந்த கண் திருஷ்டி தீர்க்கும் வழிமுறையில் முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் செய்யுங்க. ஏன்னா முழு நம்பிக்கையோடும் முழு மனதோடு செய்யும் பரிகாரம் மட்டும்தாங்க நமக்கு கை கொடுக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.